அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர் இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டினா இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கிற ட்ரீம் காலேஜ்னா இந்த விஐடியை சொல்லலாங்க. சோ விஐடி வேலூர் காலேஜுக்கான ஒன் அண்ட் ஒன்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து விஐடி ட்ரிபிள்னு சொல்லிட்டு வருஷம் நடத்துவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ற மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு டைரக்டா அட்மிஷன் தருவாங்க. பல கேட்டகரியில இந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகுங்க. சோ இந்த வருஷம், அதாவது இப்போ 12th படிக்கிற மாணவர்களுக்கு 2024 வருஷம் அட்மிஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன் இப்போ ஓபன் ஆயிருக்கு. சோ இந்த அப்ளிகேஷனை யாராக இருந்தாலும் அவங்க வீட்டுல இருந்தபடியே மொபைல் போன்லயோ இல்லனா அவங்களோட பர்சனல் லேப்டாப்லயோ பிசிலயோ அவங்களால அப்ளை பண்ண முடியும். வெளியே நீங்க எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல தேர்ட் பார்ட்டிஸ போய் அணுக வேண்டியது இல்ல. சோ இந்த வீடியோல எப்படி நீங்க வீட்டுல இருந்தபடியே விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷனை எப்படி போடணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நம்ம பார்க்க போறாங்க. சோ வீடியோவை டீடைலா ஃபுல்லா பாருங்க. மேற்கொண்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணனும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரியில உங்களுக்கு சிலபஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். இந்த சிலபஸை நீங்க நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் நல்ல ரேங்க்ல வர முடியும். முக்கியமா விஐடில ஒரு 4 கேம்பஸ் இருக்கு. அதுலயும் விஐடி வேலூர் அண்ட் விஐடி சென்னை தான் இந்திய அளவு மட்டும் இல்லாம உலகளாவிய எல்லா மாணவர்களும் படிக்க விரும்பும் மிக முக்கியமான 2 கேம்பஸா பார்க்கப்படுது. இந்த 2 கேம்பஸ்ல நீங்க உள்ள போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ரேங்க் அட்லீஸ்ட் 1 லட்சத்துக்கு உள்ளேயாவது இருக்கணும். 1 லட்சம் ரேங்கை தாண்டி நீங்க ரேங்கிங் ஆயிட்டீங்கன்னா உங்களால இந்த 2 கேம்பஸ்ல உள்ளேயே போக முடியாதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ யாராக இருந்தாலும் இந்த 1 லட்சம் ரேங்க் உள்ள வரணும். சோ அந்த 1 லட்சம் ரேங்க் உள்ள வரதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கை நாம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்க போறோம். சோ நம்ம சேனலை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட மேஜரா நம்ம சொல்லி தர போறோம். சோ இந்த விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் எப்படி போடணும் அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. மேற்கொண்டு இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளிகேஷனை போடட்டும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மார்ச் மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து தொடங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ டீடைலா எல்லா விஷயமும் இந்த வீடியோல இருக்க போது மேற்கொண்டு நம்ம சேனல்ல மிஸ் பண்ணாம எல்லா 12th ஸ்டூடெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கரியர் கைடன்ஸ்க்கு எல்லா வீடியோஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஐடி ட்ரிபிள் 2024க்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகும். விஐடியோட ரேங்கிங்ஸை வந்து டீட்டெயில்டாக அவங்களாவே கொடுத்துருப்பாங்க. என்ஐஆர்எஃப் 2023 ரேங்கிங்ஸு மிக பெரிய அளவில் ரேங்கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. அட் த சேம் டைம் இவங்களோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 2023 பாஸ் அவுட் பசங்க 1,02,00,000 சேலரி பேக்கேஜ் 2 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மிக முக்கியமான ஒரு சில டேட்ஸ் 19ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம்ஸ் நடக்கும் ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் 2.3 ஹவர்ஸ், அதாவது 2.5 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிக முக்கியமாக மல்டிபிள் சாய்ஸில் தான் ஆன்சரிங் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக தான் இருக்கும். கரெக்ட் ஆன்சராக இருந்தால் 1 மார்க் கொடுப்பாங்க, ராங் ஆன்சராக இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு 125 கொஸ்டின்ஸ். அந்த கொஷின்ஸை எந்தெந்த கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்கன்னா மேக்ஸ், பயாலஜி 40 கொஸ்டின்ஸும், ஃபிசிக்ஸ் 35 கொஸ்டினும், கெமிஸ்ட்ரி 35 கொஸ்டினும், ஆப்டிடியூட் 10 கொஸ்டினும், இங்கிலீஷ் 5 கொஸ்டினும் கொடுப்பாங்க. ஓகே ஃபைன். இப்போது இங்கே இருக்கிற என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, விஐடி வேலூரில் என்னென்ன இருக்குது, விஐடி சென்னையில் என்னென்ன இருக்குது, மற்ற 2 இடத்துல இருக்கிற காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக அவங்களாவே கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷில் என்னென்ன இருக்குது, போபாலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஆந்திர பிரதேஷ் அண்ட் போபாலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். அதை தவிர நீங்கள் வந்து சென்னை அண்ட் வேலூர் கேம்பஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டீட்டெயில்டாக இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே ஒன் டைம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் வந்து மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போது அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட ஃபுல் நேம், அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக கொடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் என்னங்கிறது கொடுங்க. செலக்ட் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், மேக்ஸிமம் இந்தியனாக இருந்தீங்கன்னா இந்தியன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கிட்டமாக மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. நான் டம்மி நம்பர் கொடுத்துருக்கேன். அப்புறம் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஓடிபி உங்களுக்கு காட்டும். ஸோ ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாகின் பேஜ் எகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதாவது உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்குது இல்லையா, இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது. அது என்ன பாஸ்வேர்டுன்னு பார்த்தோம்னா உங்களோட மெயில் எகைன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு
பாஸ்வேர்டு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் இங்கே கேட்டிருக்க அந்த கேப்சாவை போட்டு அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டியிருக்கும், அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு ரிலீஜன் கேட்பாங்க, கம்யூனிட்டி கேட்பாங்க, வெதர் நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனான்னு கேட்பாங்க, எஸ்ஆர் நோ கொடுத்துக்கலாம். மதர் டங் என்னென்னு கேட்பாங்க, நேட்டிவ் ஸ்டேட் என்னென்னு கேட்பாங்க, அப்பாவோட பேர் இல்லைனா கார்டியனோட பேர், அவங்களோட ஃபோன் நம்பர். அதுக்கடுத்த கட்டமாக அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், உங்களோட டீட்டெயில்டாக அட்ரஸை கரெக்டாக கொடுத்துருங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் பயப்பட தேவையில்லை. மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்ததை எகெயின் யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் இட். சரிங்களா? பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லி கேட்கும். சரிங்களா? சேவ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன். ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்குற அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்கூலில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக அதர்ஸ் தான் கொடுக்கணும். மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக இல்லை அதர்ஸ் தான் கொடுக்கணும். ஸ்கூலோட பின்கோடு என்னென்னு கொடுக்கணும். ஸ்கூலோட ஸ்டேட் நேம், தமிழ்நாடு பசங்க தமிழ்நாடு கொடுங்க, வெளி மாநிலத்தை படித்தாலும் யூ கேன் ஏபிள் டு அப்ளை, அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. அப்புறம் ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது கொடுங்க. என்ன போர்டில் படித்தீங்க, சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா அப்படிங்கிறத கரெக்டாக கொடுங்க. நேம் ஆஃப் த ஸ்கூல் கரெக்டாக கொடுங்க. அதுக்கடுத்ததாக அட்ரஸ் ஆஃப் த ஸ்கூல் அதை கரெக்டாக கொடுங்க. ஸ்கூலோட அட்ரஸ், டவுன் ஆர் சிட்டி, அப்புறம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் ஆர் அப்பியரிங். இதில் என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே வந்து மே மாதம் நீங்கள் ஸ்கூலை கிளியர் பண்ணுற மாதிரி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு டிசி அப்படி தான் வரும். ஸோ மே 2024 நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க. பிகாஸ் 90% ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து மே மந்தில் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால். டெஸ்ட் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து அடுத்து தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது. டெஸ்ட் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்களில் நிறையா சென்டர்ஸ் இருக்குது, வெளிநாடுகள்லையும் சென்டர்ஸ் இருக்கிறனால கரெக்டாக உங்களுக்கான சென்டர் நீங்கள் கரெக்டாக கொடுங்க. உங்கள் ஊர்லேயும் சென்டர் இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா உங்கள் நியர்பை ஊரில் சென்டர் இருந்துன்னா அதை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, வேலூர் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் விஐடி ட்ரிபிளியில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கொடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் எலிஜிபிள். நீங்கள் அதுக்கு அடுத்ததாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். 1350 ரூபா பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா, டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது. பேடிஎம் மூலிமாவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நார்ம்ஸ் படி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். நிறைய பேத்துக்கு அப்லோட் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். சிக்னேச்சர்லாம் A4 ஷீட்டில் வந்து அந்த மாதிரி சென்டிமீட்டருக்கு வந்து பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸில் சைன் பண்ண சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்து க்ராப் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை எல்லாரும் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். லேட்டாக பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் கரெக்டான ஃபார்மேட்டில், ஜேபிஜி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி அப்லோடு பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இருக்கு இல்லையா? ஸோ மிடில் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட ஃபோன் நம்பர் ஆர் எய்தர் உங்களோட இமெயில் ஐடி மாற்றணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஃபைனல் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக எல்லா இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இமீடியட்டாக எல்லாரும் அப்ளிகேஷனை போடுங்க. இந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கண்டினியூஸாக உங்களுக்கு மெயிலுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயிலை செக் பண்ணிகிட்டே இருங்க. ஜான்வரி, பிப்ரவரி மந்த்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்கள் மெயிலுக்கு அனுப்புவாங்க. நம்ம சேனலில் கோச்சிங்கான விஷயங்களும் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் தம்ஸ் அப் சைன் கொடுங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் விஐடி ட்ரிபிளுக்கு அப்ளை பண்ணட்டும், நல்ல காலேஜில் போய் படிக்கட்டும். நன்றி.